தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். சீமான் ஒரு அயோக்கியன், அவர் நல்லவர் இல்ல, அவர் பின்னால போற நீங்கெல்லாம் ஒரு பைத்தியம், அரசியல் அறிவெளிகள் இப்படின்லாம் ஐயா சகாயம் ஐஏஎஸ் போன்றவர்களோ இல்ல ஐயா நல்லக்கண்ணுவ போன்றவர்களோ சொன்னா நாங்க காது கொடுத்து கேட்போம். நீங்களே ஒரு உலகமாக அயோக்கிய பயல்களை தலைமையில கொண்ட ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தலைமையில இருக்கக்கூடிய ஒரு அசிங்கம் பிடிச்சவங்களை நீங்க தலைமையில வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பேசலாமா? உங்களுக்கு அதுக்கு உண்டான தார்மீக உரிமை ஏதாவது இருக்கா? டேய், பெரியாரு, அண்ணாதுரை, கருணாநிதி, இந்த ஸ்டாலின் இவர்கள்லாம் எவ்வளவு பெரிய சல்லி பயலன்னு எனக்கு அடையாளம் காட்டினது அண்ணன் சீமான் இல்ல, அதுக்கு முன்னால எங்க அப்பா அடையாளம் காட்டினாரு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் சீமானே பேச ஆரம்பிச்சாரு. சரியா? அதனால இந்த கதையெல்லாம் நீங்க வேற எங்கேயாவது போய் விடுங்க. நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள்கிட்ட இந்த கருத்தை தூக்கிட்டு நீங்க வராதிங்க. சீமான் கெட்டவர், அவர் பின்னால் இருக்க தம்பிகள்லாம் ஏமாந்து போறாங்க அப்படின்லாம் நீங்க கதையை கட்டிட்டு நீங்க வராதிங்க. நீங்க இருக்கிறதுலே அசிங்கம் பிடிச்சவங்களை தலைவரா வச்சுக்கக்கூடிய கட்சி உங்க கட்சி. முதல்ல அங்க போய் சுத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் எங்க கிட்ட வா. சரியா? இதை அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு, இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமா எதிர்த்தரப்புல இருந்து அண்ணன் சீமான் அவர்களையும் தனிப்பட்ட முறையில நாம் தமிழர் கட்சியை பத்தியும் கொள்கையை பத்தியும் நம்ம எடுத்துட்டு போற அரசியலை பத்தியும் ரொம்ப கீழ்த்தரமா விமர்சிக்கக்கூடிய எந்த சேனலா இருந்தாலும் வேலை அதை நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்றது. அந்தந்த சேனல்களை போய் முதல்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ண. நம்மளால ஒரு வியூவோ ஒரு சல்லி காசு கூட அந்த பக்கம் போகக்கூடாது. நம்மளே காசு இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இவங்களாம் நம்ம வளர்த்து விடக்கூடாது. அந்த முடிவை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். புரியுதா? நாம் தமிழர் கட்சி உறவுகள் சப்போர்ட் பண்றவங்க உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த இந்த உறுதிப்பாடை நம்ம இன்னைக்கு எடுக்கணும். எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க யூடியூப்ல வரக்கூடியதையும் போய் உங்களுக்கு பிடிக்காத கண்டென்ட் ஏதாவது ஒரு வாட்டி வந்துருச்சு அப்படின்னா அதை போய் டு நாட் ரெக்கமெண்ட் திஸ் அப்படின்னு இருக்கும். மேல ஒரு 3 பட்டன் இருக்கும், சைட்ல ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அதுல கிளிக் பண்ணி டு நாட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல்னு போடுங்க. சரியா? என்னென்னு உங்களுக்கு அடையாளம் வேற எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். இந்த அரண்சை, அதுக்கப்புறம் அந்த ப்ரூட்டஸ் பையன், அதுக்கப்புறம் மனோஜ், இந்த ஜீவசகாப்தன், நக்கீரன், மின்னம்பலம், அந்த மாதிரி சில அந்த 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 வகை, அப்புறம் இந்த கரிகாலன், அது ஒரு சேனல், அப்புறம் இந்த மில்டனு, இந்திரகுமார், இந்த மாதிரி இந்த கோஷ்டிகள் பண்ற எல்லா சேனலையும் தயவு செய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டு நாட் ரெக்கமெண்ட் திஸ் அப்படின்னு போய் யூடியூப்ல கொடுங்க. அவங்களால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம அரசியல் தெளிவானது, தூய்மையானது, நேர்மையானது. சரியா? அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள இருக்கக்கூடிய அரசியல். நமக்கு அதை வெளியே களத்துல பண்றதுக்கு நமக்கு சுதந்திரம் இல்லை. அதுதான் ஒரு ஆள் முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. அதனால நம்மளை எப்படி அவன் குற்றப்படுத்த ஊனப்படுத்த பார்ப்பான்னா, அவன் சீமான் அண்ணனை சொல்லிதான் நம்மளை குற்றப்படுத்த ஊனப்படுத்த பார்ப்பான். ஏன்னா ஒரு இளைஞர் பெரிய ஒரு அதே மாதிரி அதை மடைமாற்றுறதுக்கு தான் விஜய் மாதிரி ஆட்களையும் உள்ள கொண்டு வருவானுங்க. இந்த இந்த ஒரு ஒரு தூய்மையான சக்தி ஒண்ணு எழும்பி வருது, இவங்க பின்னால இருக்கவங்க எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு மடை மாற்றணும்னு சொல்லி தான் இந்த விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுங்க. இந்த இந்த பின்னால இருக்க இளைஞர் பட்டாலும் அவங்களுக்கு தேவை. அதனாலதான் அவன் நம்மளை காயப்படுத்த மாட்டான். நம்மளை எப்படி ஊனப்படுத்துவான், குற்ற உணர்ச்சிக்குள்ள ஆளாக்குவான் அப்படின்னா சீமான் அண்ணனை சொல்லியே நம்மளை குற்ற உணர்ச்சிப்படுத்துவான். ஸோ அதனால இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி சகாயம் அவர்களோ இல்லை நல்லக்கண்ணு மாதிரிப்பட்ட ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவர்களோ சொன்னா நம்ம நம்புறதுலையோ இல்லை காது கொடுத்து கேட்கறதுலையோ ஒரு 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 விஷயம் இருக்கு. இவனுங்க இருக்கிறதுலே கலிசடப்பையில இருக்கிறதுலே இந்த திமுக அதிமுக கட்சி பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலேன். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒண்ணு நீ திருடணும், இல்லைன்னா நான் திருடணும், நம்ம 2 பேருக்கு இடையே இன்னொருத்தர் வரக்கூடாது, அதுல நம்ம தெளிவா இருக்கணும்னு சொல்லி 2 பேருமே கூட்டு கலவணி பயல்க. இதை நான் சொல்லல, ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னது. 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்கிறாங்க. இது போக இவங்க தந்தைன்னு சொல்லி தூக்கி கொண்டாடுற ஈவேரா அவர்களே சொல்லியிருக்காரு, ராஜாஜிட்ட கடிதம் எழுதும் போது என்னை சுத்தி இருக்கவெல்லாம் ஃபுல்லா திருட்டு பயலா இருக்கான், என் சொத்தை எப்படி இவங்களை நம்பி விட்டு போறேன்னு தெரியல, இவனுங்க ஃபுல்லா ஆட்டையை போட்டுருவானுங்க, அதனாலதான் நான் மணியம்மையை கல்யாணம் பண்ண போறேன். 70 வயசுல மணியம்மையை கல்யாணம் பண்ணாரு. அந்த மூத்திர சட்டியில இருக்க மூத்திரத்தை தூக்கி உங்க மூஞ்சில ஊத்திட்டு தான் அவர் ராஜாஜிட்டே அந்த அந்த கடிதத்தை எழுதி சொன்னாரு. உங்க மேல எல்லாம் அதனாலதான் நீங்க எல்லாம் ரோஷப்பட்டு வெளியே போனீங்க. ஏதோ சொத்து வரும்னு உள்ள உட்கார்ந்து இருந்தீங்க. இன்னைக்கு வெளியே போன காரணமே அதான். எங்க கிட்ட இந்த மாதிரி மல்லு கட்டிட்டு வராதீங்க சொல்லிட்டேன். நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் அண்ணன் சீமான் அவர்களை மட்டும் பார்த்து வளரல. நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் பார்த்து அது எங்க வாழ்க்கையை எவ்வளவு பாதிச்சிருக்கு. நான் சொல்றேன், நார்கோயில்ல எங்க அப்பா இன்னும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒவ்வொரு தடவையும் நெல்லு விளைய வச்ச நெல்லை, அரும்பாடுபட்டு விளைய வச்ச நெல்லை எடுத்துட்டு நீங்க கொள்முதல் நிலையத்துக்கு போகும்போது அங்க நீங்க கமிஷன் வாங்குறீங்க. அது என்னன்னு கேட்டா, எதுக்கு இவ்வளவு கமிஷன் வாங்குறீங்கன்னு கேட்டா, நீ அடுத்தது என்ன பண்ற, நெல்லுல மாய்ஸ்டர் ஜாஸ்தியா இருக்கு, போய் காய வச்சு எடுத்துட்டு வா, நீ திருப்பி அனுப்புவா. இப்படி விவசாய வயத்துல அடிக்கிற ஒண்ணே எப்படா நாங்க விட்டு வைக்கிறது? அவங்க எல்லாம் சேத்துல காய வைக்கலன்னா நீங்க எல்லாம் சோத்துல காய வைக்க முடியுமா? நம்ம எல்லாம்
நீ வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்க, இந்த அரசியல் வந்து தப்பு, நாங்க வந்து தப்பான வழியில போறோம், நீ பாடம் நடத்திட்டு இருக்க. நீ ரொம்ப இவனுக்கு இருக்கிறதுலே இருக்கக்கூடிய சல்லி பெயர்களையும் அயோக்கிய பெயர்களையும் அசிங்க பிடிச்சவங்களையும் தலைவலா வச்ச கட்சியில இருந்து நீ வந்து எங்களை பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு. ஏன்னா சொல்லிட்டேன், நம்ம நம்ம உறவுகள், நம்ம தம்பி தங்கைகள் யாரும் அந்த பக்கத்துல இருந்து என்ன கருத்து வருதோ, அதாவது இந்த மாதிரி ட்ரோல் பண்றது, ரொம்ப அசிங்கமா விமர்சனம் பண்றது, அவனுக்கு சொல்ற கருத்து, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத விஷயம். நம்ம அரசியல் தூய்மையானது. நம்ம ஒரு நம்ம நாம் தமிழர்னு ஒரு குடும்பமா இணைஞ்சிருக்கோம். அது ஒரு தலைமைக்கு கீழே கட்டமைஞ்ச ஒரு கட்சியா நீங்க பாக்காதீங்க. நம்ம ஒரு குடும்பமா இவனுங்களை இந்த 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 கொடிய கட்சிகள், 2 கட்சிகள் தான், அதிமுக திமுக, இது ரெண்டையும் தூக்கி எறிஞ்சு ஒரு நல்ல தூய்மையான மக்களாட்சியை படைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கட்சியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுக்கு தலைவர் இதை எடுத்துட்டு போறதுக்கு தான் ஒருத்தர் முன்னாடி நிக்கிறாரா, அவர் தான் அண்ணன் சீமான். மற்றபடி உள்ள இருக்கிற எண்ணங்கள்லாம் தூய்மையான எண்ணங்கள். இல்லைன்னா இந்த ஏதாவது ஒரு கட்சியில போய் இந்த 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சியில பயணிக்க மாட்டானா? எதுக்கு தனியா ஒரு கட்சி நம்ம தேடுறான் வர்றான்? அதனால அதை முதல்ல நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். பிளடி ராஸ்கல்ஸ் இவனெல்லாம் சும்மா வருவானுங்க, விஷ கிருமிகள்லாம் வருவானுங்க. நான் அதான் முடிவு பண்ணிக்க, ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இந்த மாதிரி பயில அவனுக்கு கருத்து போட மாட்டாங்க. நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் வராது. பாத்தீங்கன்னா, நீ என்னடா பைத்தியம், சீமானை நம்பி போறீங்க, அரசியல் அறிவிலிகள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். நான் நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் நம்ம உறவுகள் யாரும் பாத்திரக்கூடாது, அது டைவெர்ட் ஆகிடவே கூடாது, உடனே டெலிட் தான். புரியுதா உங்களுக்கு? அதனால இதை கண்டுக்காதீங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி நம்ம இலக்கு ஒண்ணுதான், அதை மட்டும் போக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் சொல்லிட்டேன். இன்னொரு தம்பி 2வது ஒரு கருத்து கேட்டிருந்தாப்புல, என்னன்னா, ஆனா நம்ம இன்னும் 1 வருஷம் இருக்கு, இந்த கட்சிகளுக்கு எல்லாம் வந்து களத்துல கட்டமைப்பு ரொம்ப வலுவா இருக்கு, நமக்கு வந்து கிராமத்துல எல்லாம் கிளை கட்டமைப்பு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்ல, ஒரு அலுவலகம் இல்ல, ஒரு கட்டமைப்பு இல்ல, அதனால நம்ம வந்து அதனாலதான் அவங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கு ஓட்டு செய்யறீங்க அப்படி சொல்றான். தம்பி ஒண்ணு சொல்றேன் கேளு, நம்ம கிட்ட எது பலம் எது பலவீனம் நமக்கு தெரியும், நமக்கு எது இல்லை எது இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்ப நம்மகிட்ட எது இருக்கோ அதை எடுத்துட்டு தான் நம்ம போறதுக்கு சண்டைக்கு போகணும். அதை எப்படி பலமா யூஸ் பண்ணலாம், அதை எப்படி வந்து நுட்பமா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் யுகம். நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னா, இன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்கே ஒரு கடை கூட தேவை, ஒரு பிசிக்கல் ஸ்டோரே தேவை கிடையாது. நம்ம வந்து இதுல பண்ணலாம், ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் பிசினஸ் பண்ண முடியும். நம்ம அந்த யுகத்துல இருக்கோம். அதனால நீ அந்த பழைய ஸ்ட்ரக்சர்லாம் மறந்துருங்க. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வேணும், ஒரு கிளை அலுவலகம் வேணும், ஒரு அப்படிதான் ஒரு கட்சியை வளர்த்து எடுத்து போக முடியும் அப்படிலாம் இல்ல. ஒண்ணுமே இல்ல. நமக்கு தேவை வாக்கு. நம்ம பக்கத்துல இருக்கிற வாக்கு, எய்த்தால இருக்கிற வாக்கு, அந்த வாக்கு வந்து நமக்கு விழணும், பெட்டியில நமக்கு வந்து விழணும். அதுதான் ஃபைனல். அதுக்கு நம்ம எந்த ஒரு கட்டமைப்போ ஏதோ ஒரு இது என்னன்னா, இந்த 1 வருஷம் என்ன பண்ணணும்னா, தினமும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒருத்தன்ட்ட பேசிரு, ஒரு வாக்கு எடுத்துரு, குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்கு ஒரு நாள் எடுத்துரு. இந்த 1 வருஷத்துல ஒருத்தன்ட்ட பேசி அந்த சிந்தனையை மட்டும் கடத்து. அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணுங்கிறத வந்து பாரு. இந்த மாதிரி நம்ம கருத்தியல் பேசுற சேனல்கள், அண்ணன் பேசுற பேச்சுக்கள், அதே மாதிரி வாசிப்பு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த கொள்கை இலக்கு ஒண்ணுதான், அதை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம என்னத்தை எடுத்துட்டு என்ன அந்த இலக்கு அடைகிறதுக்கு என்ன முதல்ல இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஒரு இலக்கு ஒண்ணு, நம்ம வந்து ஒரு விஷயத்த சாதிச்சு முடிக்கணும்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு இலக்கு, எந்த இடத்துக்கு போறோங்கிறத பிக்ஸ் பண்ணிடணும். 2வது அந்த இலக்குக்கு போய் சென்றடைறதுக்குள்ளான பிராக்டிக்கல் வே, நிதர்சனமான வழி, அது என்னன்னு பார்க்கணும், அதை கண்டுபிடிக்கணும். சரியா? 3வது அந்த வழி தெரியும், இலக்கு தெரியும், அதுக்குண்டான உழைப்பை போடணும். இந்த 3 தான். இதை தவிர வேற வழியே கிடையாது நம்ம வந்து இலக்கை சென்று அடைகிறதுக்கு, ஒரு விஷயத்தை சாதிச்சு முடிக்கிறதுக்கு. இதுக்கு நீ பாரு, நமக்கு வந்து ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணியாச்சு, ஆட்சியை பிடிக்கணும் தமிழ்நாட்டுல, அது இலக்கு. 2வது அதுக்கு நிதர்சனமான வழி என்ன? வாக்கு எடுக்கணும், மக்கள் வாக்கை வந்து பெட்டியில உழ வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பேசணும். முதல்ல வாயை திறந்து பக்கத்துல இருக்கவன்ட்ட பேசணும், ஏத்தாப்புல இருக்க பேசணும். நான் களத்துல இருந்தா நான் பேசுவேன். நான் இங்க யூஎஸ்ல இருக்கிறதுனாலதான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த கருத்துக்களை, நமக்கு வரக்கூடிய கேள்விகள், நமக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்றது, எப்படி நம்ம கருத்துக்களை இன்னொருத்தட்ட எடுத்துட்டு போறது, அவன் எதிர்கேள்வி கேட்பான், அவனுக்கு நம்ம எந்த மாதிரி புரிய வைக்கிறதுங்கிறதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் டெய்லி ஒருத்தன்ட்டையாவது ஒரு சிந்தனை எப்படியாவது கடத்து. இந்த 1 வருஷம் அதுதான் நமக்கு வேலை. நமக்கு வேற இந்த நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் டொனேஷன் வாங்கி, முதலாளிகள்ட்ட டொனேஷன் வாங்கி, பிசினஸ்ல டொனேஷன் வாங்கி நம்ம வந்து கட்சியை வளர்க்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் அவங்களுக்கு நம்ம சலுகை பண்ண வேண்டியதா போயிடும். நமக்கு அப்படி இல்லை. சிந்தனை கொள்கையை கொட்டி தான் நம்ம கட்சியை வளர்க்க முடியும். அதுக்கு நாளாகும், அதை தான் நம்ம பண்ணி ஆகணும். அதுதான் சிறந்த அரசியல், அதுதான் மக்கள் அரசியல். அப்பதான் வந்து நம்ம வந்து நேர்மையா மக்களுக்கு பண்ண முடியும். இல்ல நம்ம காசை கொட்டி பண்ணோம்னா திருப்பி காசை எடுக்கணும். அந்த தேவை நமக்கு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம கிட்ட ஒரு கட்டமைப்பு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? பேசணும். பேச்சு, சிந்தனை, இது 2 தெளிவா இருந்தா போதும், வெற்றி நிச்சயம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.